அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் ப்ரீவியஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஐஏஎஸில் கேட்ட கொஸ்டின். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த டிஸ்கிரீட் டைம் ஈக்குவேஷன் y of n plus 1 plus 0.5n y of n is equal to 0.5 x of n plus 1 is not attributable to a memoryless system, time varying system, linear system, causal system னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் x of n plus 1ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டு, y of n plus 1ன்றது பார்த்தீங்க அப்படின்னா y of n-னால நம்மளுக்கு என்ன தான் அவுட்புட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்னால ஸ்டாட்டிக் அல்லது மெமரிலெஸ் சிஸ்டம் அப்படின்னால என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் depends only on present state. ஓகேவா? present output depends only on present input. ஓகேவா? இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி லெஸ் சிஸ்டம் அல்லது ஸ்டாட்டிக் சிஸ்டம். மெமரி லெஸ் சிஸ்டம் அல்லது ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஓகேவா? இப்போ இதில் n இஸ் ஈக்குவல் டு நீங்கள் 0 போட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆஃப் 1 கிடைக்கும், இந்த பக்கம் ஒய் ஆஃப் 1 தான் கிடைக்கும், ஒய் ஆஃப் 0 இன்னொன்று ஈக்குவேஷனில் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சரையோ பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த ப்ரெசண்ட்டை மட்டும்தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு பேர் மெமரி லெஸ் சிஸ்டம். ஓகேவா? அந்த சிஸ்டத்துக்கு பேர் மெமரி லெஸ் சிஸ்டம். ஓகேவா? இன்னொரு சிஸ்டம் இருக்குது டைனமிக் சிஸ்டம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும், மெமரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த பீரியட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் காஸ் π/4 t-1 இஸ். ஸோ இது ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்ட 2017 டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2017 டிஆர்பி இசியில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. ஸோ பீரியட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2π/ω. பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π/ω. ஓகேவா? ஸோ 2π உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகாவுக்கு பதிலாக π/4. ஓகேவா? அந்த t-1 இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை ஒமேகா தான் தேவை, π/4. ஸோ இப்போ இந்த பை கேன்சல் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8 பீரியட் டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 8. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸில் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் லிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ f of t 1 minus u of t minus 1. f of t 1 minus u of t is equal to 0. அடுத்து பார்த்தீங்கன்னா f of t plus k df of t by dt is equal to 0 where k is positive. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு லேப்லஸ் எடுத்தோம் அப்படின்னா f of s plus k into s into f of s equal to 0. f of s plus k into s into f of s. இதில் f of s நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுக்கலாம். ஸோ 1 plus k s equal to 0. ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 plus k is equal to 0. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா e⁻t/k அந்த s பக்கத்தில் உள்ளதை என்ன பண்ணியிருப்போம், அந்த கான்ஸ்டன்ட்டை எழுதிருப்போம் e⁻t/k. ஸோ இதை இப்போ e⁻t பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகேயிங் எக்ஸ்பொனன்ஷியல். ஓகேவா? டிகேயிங் எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், டிகேயிங் எக்ஸ்பொனன்ஷியல். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸுக்கு அதே மாதிரி அடுத்து இப்போ பி கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ பியை பொறுத்த வரைக்கும் டிகேயிங் எக்ஸ்பொனன்ஷியல் பிக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனில்
ஏன் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் பிக்கு 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ டேரெக்டாகவே இதை என்ன பண்ணிடலாம், அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லாக போட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ இந்த அடுத்த சி ஈக்குவேஷனுக்கு எடுத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்கணும், 1 + KS² கிடைக்கும். ஏன்னா நமக்கு d² f(t/dt²) இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 1 + KS² = 0 கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனசாய்டல் வேவ் நம்மளுக்கு என்ன பண்ணும் கிடைக்கும், ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அது சைனசாய்டல் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A continuous time system is governed by the equation 3y³ t plus 2y² t plus y of t is equal to x² of t plus x of t. இதில் x of tன்ற இன்புட்டு தெரியும் நம்மளுக்கு, y of tன்றது அவுட்புட்டு. என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன்லையும் பாருங்கள், லீனியர் கொடுத்துருக்காங்க, நான் லீனியர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டைனமிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லீனியர் நான் லீனியர் பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு y1 of t கண்டுபிடிப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் y இருக்கோ அதெல்லாம் y1³ t plus 2y1² t அப்படின்னு போடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா y2 இதில் என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், y1³ of t plus 2y1² of t plus y1 of t is equal to x1² of t plus x1 of t. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு லீனியருக்கு ஸ்டெப் 2 என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ணுவோம்னா எங்கெல்லாம் x of t இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு x1 of t plus x2 of t என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல x1 of t plus x2 of t என்ன பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த லீனியர் நான் லீனியர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்கொயர் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஸ்கொயர் கேட்டுறது போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணும்போது x1 plus x2 ஹோல் ஸ்கொயர்னு போடும். ஸோ அப்போ அது என்ன பண்ணிடும் அப்படின்னா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக மாறிடும். இந்த மாதிரி ஸ்கொயர் கேட்டிருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா டிசைட் பண்ணிடுங்க, இது கன்ஃபார்மாக நான் லீனியர் சிஸ்டமாக தான் இருக்கும், நான் லீனியர் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர் சிஸ்டம் பாருங்கள், ரெண்டே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஒன்று ஆப்ஷன் சியாக இருக்கணும், இல்லை ஆப்ஷன் டியாக இருக்கணும். அடுத்து இந்த சிஸ்டம் ஸ்டாட்டிக்காக டைனமிக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டாட்டிக்காக டைனமிக்கான்னு கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ண வேண்டாம், கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டாட்டிக்காக டைனமிக்கான்னு இது பண்ணி பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா இது இந்த ஸ்கொயரை வந்து என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட்டில் எதுவும் சேஞ்ச் இருக்கா, நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது t = 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த அவுட்புட்டு இன்புட் எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 போட்டீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே நடக்காது. t இருக்கிற இடத்துல 1 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே என்ன தான் வரும். ஸோ எந்த சேஞ்சஸுமே இருக்குது. அந்த ஸ்கொயரு t² இல்லை, x² தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. அவுட்புட் அப்போ அட் எனி டைம் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி ப்ரெசன்ட் இன்புட். ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. 2 போட்டிங்கன்னா 2 வரும், 3 போட்டால் 3 வரும். ஃபியூச்சரையோ பாஸ்டோ எது என்ன பண்ணலாம், டிபெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஸோ ஸ்டாட்டிக் சிஸ்டம் அல்லது நான் டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர் நான் டைனமிக். ஓகேவா? ஸோ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சிஸ்டம் இஸ் ஏ காசல் சிஸ்டம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் சிஸ்டம் இஸ் ஏ காசல் சிஸ்டம். இங்கே சைன் இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. u of tன்றது இன்புட்டு, y of tன்றது அவுட்புட்டு. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணோன்னா நீங்கள் u of t மட்டும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ u of t இன்புட்டை மட்டும் நம்ம பார்க்கணும். அந்த சேம் டைம் அவுட்புட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டீக்கு பதிலாக நீங்கள் நம்ம 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 4ஆக மாறிடும். ஸோ ஃபியூச்சராக மாறிடும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 - 1 0 பாஸ்ட்டாக மாறிடும். ஓகேவா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எது காசல் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. காசல் சிஸ்டத்தோட டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். காசல் சிஸ்டம் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனி டைமில் இப்போ எதை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டைம், ப்ரெசன்ட் as well as பாஸ்ட். ஓகேவா? காசல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா
output depends on the present plus past இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதான் என்னது காசல் சிஸ்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ 0 டீக்கு 1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிடும், ரெண்டாவது ஈக்குவேஷனில் 0 வரும், பாசிட்டிவ். ஸோ இது இருக்கலாம், இந்த இடத்துல u(t) 1 ஸோ பாசிட்டிவ் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இது காசல் சிஸ்டம் வர வாய்ப்பு. அடுத்த ஈக்குவேஷனை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஈக்குவேஷனில் u(t) + 1 இருக்குது. +1 போட்ட ஃபியூச்சர் போயிட்டுனாலே அது நான் காசல் சிஸ்டம். இதுலேயும் அதே மாதிரி தான் sin u(t). ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் போயிட்டு அப்படின்னா நான் காசல் சிஸ்டம். ஒன்லி டிபெண்ட் ஆன் தி அவுட்புட், ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரெசன்ட் ப்ளஸ் பாஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நம்மளுக்கு பி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பார்த்தீங்க அப்படின்னா 5u(t) + 3u(t - 1) இதுதான் காசல் சிஸ்டம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். which of the following is a correct state space realization of a discrete system given by the difference equation. Discrete system given by the difference equation. இதில் difference equation நம்ம எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எழுதிடலாம் அப்படியே. difference equation ck + 2 equal to minus alpha ck + 1 minus beta c of k plus u of k. ஓகேவா? u of k. ஸோ இதான் நம்மளுக்கு என்னது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், அதாவது கரெக்ட் ஸ்டேட் ஸ்பேஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா c of k + 1 பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா. ஸோ அந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மைனஸ் ஆல்ஃபா ஃபஸ்ட்டு டிலே யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது டிலே பார்த்தீங்க அப்படின்னா c of k + 1. ஸோ k + 1க்கு நம்மளுக்கு மைனஸ் ஆல்ஃபா, c of k பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் பீட்டா இருக்குது பாருங்கள், மைனஸ் பீட்டா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துல c of k + 1, அடுத்த டிலே பார்த்தீங்க அப்படின்னா c of k, இதுதான் டிலே. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிறோம் c of k தான், இந்த 1க்கு அப்புறமா. ஓகேவா? ஸோ இதில் மைனஸ் ஆல்ஃபா இருக்கிறது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. அடுத்து மைனஸ் பீட்டா வரணும். ஸோ ஆப்ஷன் அதுவும் ஏல தான் இருக்குது பார்த்தீங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான், இந்த ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1.11க்கு இஃப் y of t plus 0 to infinity y of tau x of t minus tau t tau is equal to del of t plus x of t, then y of t என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா y of t என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா y of t is equal to நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அசியூம் பண்ணுறோம், நம்ம y of t is equal to del of t. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ y of t இருக்கிற இடத்துல நம்ம del of t என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். del of t ப்ளஸ் 0 to infinity del of tau x of t minus tau t tau. ஓகேவா? ஸோ y of t is equal to நம்மளுக்கு del of t நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதாங்க என்ன பண்ணியிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா del of t ப்ளஸ் x of t. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா y of t எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு del of t. ஓகேவா? ஸோ ரிமைனிங் உள்ளது இது எல்லாமே என்னது தான் x of t மாதிரி. ஸோ y of t என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. y of t is equal to நம்மளுக்கு என்னது del of t. ஈக்குவேஷனில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா y of t எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா del of t க்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 1.12. if a function f of t dot u of t is shifted to the right side by t naught, then the function can be expressed as then the function f of t க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா f of t minus t naught dot u of t minus t naught ரைட் ஷிஃப்ட்டு. ஓகேவா? ஸோ இது எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் இருக்குது.
ஸோ 1.12க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கிரிட் டைம் சிஸ்டம் டிஸ்கிரைப்டு பை தி y ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் n ஸ்கொயர் இஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுவும் போன டிஆர்பியில் 2017 டிஆர்பியில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் உள்ள ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண்ணுக்கு இன்புட்டோட அந்த எண்ணு பக்கத்தில் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்கல, எக்ஸ் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ இது கண்டிப்பாக ஃபியூச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர் டிபெண்ட் பண்ணியிருந்தாலே நான் காசல் சிஸ்டம். காசலாக நான் காசலாக கேட்டேன், நான் காசல். ஸோ இது ஆப்ஷன் சி அல்லது டியில் தான் இருக்குது. அதே மாதிரி இது லீனியர் சிஸ்டம். கண்டிப்பாக இது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன சிஸ்டம், ஏன்னா இதில் எக்ஸ் பக்கத்தில் ஸ்கொயர் கொடுக்கல, என் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லீனியர் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் x1 ஆஃப் டி x2 ஆஃப் டி. ஸோ சூப்பர் பொசிஷன் ஹோமோஜினிட்டி இதை நம்மளுக்கு என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக லீனியர் சிஸ்டம் அப்படின்றப்போமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வேரியண்ட்டாக இன்வேரியண்ட்டாக. டைம் ஆக்சுவலாக இது வேரியண்ட்டு, ஏன்னா என் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என் ஸ்கொயர்ன்ட்டு இருக்குது. ஸோ டைம் வேரியண்ட்டு. ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் இந்த எந்த ஆப்ஷனுமே இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா? இந்த இடத்துல டைம் வேரியண்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம கரெக்டாக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.